டெய்லரிங்கை பொறுத்தளவு இந்த வேலை தான். ப்ளவுஸ் வச்சா தான் நம்ம சம்பாதிக்க முடியும்லாம் இல்லை. சின்னதாக ஒரு தையல் போட்டால் கூட நம்ம சம்பாதித்தாங்க. நீங்கள் வந்து சின்ன சின்ன வேலை, உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியல, சுடிதார் தைக்க தெரியல, அந்த ஒரு காரணம்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச பூச்சி அடிக்கிறது, அந்த ஓரம் தைக்கிறது, முந்தான அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துலேயும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியேவும் ஒரு நாளைக்கு 300ரூவாயாவது கம்பல்சரி நீங்கள் சம்பாதிச்சிடலாம். கண்டிப்பாக எல்லா நேரமும் வருமானு கேட்டால் வராது. சின்ன சின்ன மெத்த ஓர தைக்கிறது, இல்லைன்னா தலைவாணி ஓர தைக்கிறது, இல்லைன்னா இப்போ சாரியே 5 சாரி மொத்தமாக போட்டு மெத்த ஓர தைக்கணும். இந்த மாதிரி நம்ம தையல் தெரிஞ்சாலே போதும். தையல் தொழிலை பொறுத்தளவுக்கு இதுதான் இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும் தையலை வச்சு அது சம்பாதித்தாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 15 டாப் வந்துச்சு, இப்போ 5 பேண்ட் வந்துச்சு. ஈஸியாக நம்ம ஒரு நேரத்தில் 400ரூவா சம்பாதிச்சாச்சு. ஒரு டாப்புக்கு நம்ம கம்பல்சரி 20 ரூபா வாங்குவோம். ஏன்னா 2 சைடுமே நம்மளுக்கு டபுள் தையல் போடுவோம். அதே மாதிரி பேண்ட்டுக்குமே நம்ம அப்படி தான் எல்லாம் தச்சு போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு நேரம் தான் ஆகுதுங்க. நம்மளால முடியும் நினச்சா நம்ம வந்து சம்பாதிக்கலாம். இது இந்த தொழில் தான் இல்லைங்க. நம்ம வந்து டெய்லரிங்கை பொறுத்தளவு ஒரு கடவுள் நம்ம கொடுத்த ஒரு வரம். அந்த வரத்தை கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு சின்னதாக அந்த சின்ன விஷயத்தை சொல்லி கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு சின்ன ஐடியா எடுத்து வைங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் வந்து எனக்கு தைக்க தெரியும், பூச்சி அடிச்சு தரேன், அந்த மாதிரி சொல்லுங்கள். சில பேர்லாம் பழைய துணியை வாங்க மாட்டாங்க. நான்லாம் அப்படிலாம் கிடையாது. பழைய துணியும் வாங்குவோம். சரி, அதுவும் நம்ம வேலை தானே, அதை தைக்கிறது தான் நம்மளோட வேலையும். அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். சின்ன வேலையிலேருந்து ஆரம்பிக்கலாம் எல்லா வேலையுமே. இது ஒரு தொழில் இல்லைங்க, கலை. இதை வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து ஆசையோடு பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.